கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பாடல் பிறந்த கதையில் இன்று நாம் காணப்போவது அல்லேலுயா ஆனந்தமே, நான் அல்லேலுயா பாடியே ஆனந்திப்பேன் என்ற பாடல் பிறந்த கதையை காணலாம். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதரின் வீட்டில் கம்பீரமாக நின்ற அந்த பிரம்மாண்டமான பியானோவில் இருந்து இசைமலை பொழிந்து கொண்டிருந்தது. கண்களை மூடியவாறு தனது கற்பனையின் உதித்த அந்த மெட்டை வாசித்துக் கொண்டிருந்தார் பண்டிதரின் கொள்ளுப்பேரன் திரு TAG துரைபாண்டியன். பரம்பரையாக கிறிஸ்தவ தமிழ் உலகுக்கு பெயர் பெற்ற இக்குடும்பம் ஆற்றிய இசைத்தொண்டை அவரது தலைமுறை சமுதாயத்திற்கு தஞ்சை இம்மானுவேல் இசைக்குழுவின் இயக்குனர் என்ற பொறுப்பை மேற்கொண்டு அவர் செய்து வந்தார். மல்லிகா இங்கே வாமா, இதை கொஞ்சம் கேட்டுப்பாரு என குரல் கொடுத்தார் துரைபாண்டியன். தனது கணவரின் இசை ஊழியத்தில் தோளோடு தோள் நின்று பொறுப்பேற்கும் திருமதி மல்லிகா துரைபாண்டியன் விரைந்து வந்து அமர்ந்தார். அந்த புதிய மெட்டை கவனித்து கேட்டார். புத்துணர்ச்சியூட்டும் உற்சாகமான மெட்டாக இருக்கிறதே என முகமலர்ச்சியுடன் கூறினார். அப்படியானால் அதற்கேற்ற பாடல் ஒன்று எழுதி கொண்டு பார்க்கலாம் என்று அன்பு கட்டளையிட்டார் துரைபாண்டியன். அந்த மெட்டில் துதியின் சத்தம் தொனிப்பதாக உணர்ந்த மல்லிகா, அல்லேலுயா ஆனந்தமே, நான் அல்லேலுயா பாடி ஆனந்திப்பேன் என ஆனந்த பரவசத்துடன் எழுதினார். சங்கீத கலைமாமணி DA தனபாண்டியனின் மூத்த குமாரத்தியாக பிறந்த மல்லிகாவுக்கு இசை என்பது உயிரோடு கலந்த ஒன்று. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பது போல் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதரின் கொள்ளு பேத்தியான மல்லிகா இயற்கையிலேயே இனிய குரல் வளமும் தனது தகப்பனாரின் இசை ஞானமும் பெற்றிருந்தார். மேனாட்டு இசையில் வித்தகரான தன் அத்தை மகன் DAG துரைபாண்டியை கைவிழித்த மல்லிகா கணவரோடு சேர்ந்து தேவநாமத்துக்கு மகிமையாக இசை கச்சேரிகள் செய்ய ஆரம்பித்தார். தகப்பனாரின் கர்நாடக இசையும் கணவரின் மேனாட்டு இசையும் ஒருங்கிணைந்து அழகான இசையுடன் பல பாடல்கள் உருவாயின. இசையில் இறைவன் தந்த தாளந்தை இவர்கள் இருவரும் இறைவனுக்கே முற்றிலுமாய் அர்ப்பணித்ததால் மேலும் மேலும் இவர்களின் இசை ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இவர்கள் நடத்தி வந்த இம்மானுவேல் இசைக்குழு அநேக இடங்களில் ஆலயம் கட்டுமான நிதிக்காகவும் சமுதாயத்தில் நலிவுற்றோர் நலனுக்காகவும் கிறிஸ்தவ இசை கச்சேரிகள் நடத்தியது. இந்த இசை கச்சேரிகள் தேவனுக்கு மகிமையாகவும் ஆன்மீக புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் தமிழகமெங்கும் நடைபெற்றன. HMB கொலம்பியா நிறுவனங்கள் திருமதி மல்லிகா துரைபாண்டியன் பாடிய 10 இசை தட்டுகளை வெளியிட்டுள்ளன. இவரது தந்தை இசையமைத்த கர்நாடக இசைப்பாடல்கள் பலவற்றை இவர் தனது சகோதரிகளான தேவிகா மற்றும் உமாவுடன் இணைந்து பாடியிருக்கிறார். CLS நிறுவனம் வெளியிட்ட இசைப்பாடல்கள் பல பாடியே ரச்சனைய தேவாரம் போன்ற ஒளி நாடாக்களில் இப்பாடல்களை கேட்கலாம். இவ்விசை தம்பதியருக்கு இறைவன் தந்த இந்த செல்வங்கள் கிறிஸ்டியனும் கிறிஸ்டினாவும் இசையில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இறைவனுக்கே அந்த தாளந்துகளை அர்ப்பணிப்பவர்களாகவும் இருப்பது தேவ கிருபையே. மல்லிகா துரைபாண்டியன் இதுவரை 30 பாடல்கள் எழுதியுள்ளார். இவரது தந்தை இவரை நீ புரட்சி கவிஞரா அல்லது வறட்சி கவிஞரா என நகைச்சியோடு வினவுவார். வேதம் எனும் கருவூலத்தில் இருந்து ஆழ்ந்த சத்தியங்களை கருபொருளாக எடுத்தெழுதும் மல்லிகா சிரித்துக் கொள்வார். தாவீதின் சங்கீதம் இவருக்கு மிகவும் விருப்பமான உயிர்த்தோழன். வாழ்க்கையில் அநேக இடுக்கண்கள், பிரச்சனைகள், இன்னல்கள் வந்து நெருக்கும் போது சங்கீத புத்தகமே இவரது புகலிடம். குறிப்பாக 46ஆம் சங்கீதம் இவரது இதய கீதம் என்றே கூறலாம். இச்சங்கீதத்தின் அடிப்படையில் தேவன் நமக்கு அடைக்கலமே என்ற அருமையான பாடலை இயற்றியிருக்கிறார். மேலும் சங்கீதங்கள் 13, 34, 42, 148, 150 பாடல்களாக எழுதி பாடியிருக்கிறார். ஆபிரகாம் பண்டிதரின் இசை ஊழியத்தை தலைமுறையாய் தொடர்ந்து செய்ய தேவன் இக்குடும்பத்தை இவர்கள் சந்ததி வரை ஆசீர்வதித்து வழிநடத்தியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.